சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சுதாகர் நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பாக்கியாவை சந்திக்கிறாங்க. இந்த நிமிஷத்துலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. உங்கள் ஆட்களை கூட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. இனியா பேரில் தான் இதை எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை தயார் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஆனால் இனியாவுக்கு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் சம்மதி, நான் சொன்னது தான். நான் ஏற்கனவே இனியா பேரில் இருக்கட்டும், நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், இது என்னுடைய ரெஸ்டாரண்ட் தான். இனிமேல் நான் வச்சது தான் சட்டம். இங்கே நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியிருக்கோம், பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டு பாக்கியா இடிஞ்சு போகிறாங்க. செல்வியை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டு விட்டு வெளியே வராங்க. ரெண்டு பக்கமும் சுதாகருடைய ஆட்கள் நிற்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னுக்கு வந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிட்டே பாக்கியா வெளியே வராங்க. அங்கே இருந்த ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரை தொட்டு பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த பேர் எடுத்துக்கிட்டு வேறு பேரை அந்த இடத்துல சுதாகர் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. வெளியே வந்த ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. செல்வி பாக்கியா கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் உருவாக்கின இந்த சாம்ராஜ்யம் இப்படி சீக்கிரமாகவே போகும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கே இப்படி பண்ணவங்க நம்ம பாப்பா அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பாளா, அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா அப்படின்ட்டு பாக்கியா பார்த்து கேட்குறாங்க. எனக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது சந்தேகமாக தான் இருக்குது. வீட்டில் கோபியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு தான் என்னை கட்டாயப்படுத்துனதுனால தான் நான் இந்த கையெழுத்தை போட்டேன். இல்லைன்னா இந்த கையெழுத்தை நான் போட்டிருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்னாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.